ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆக்சுவலாக. என்னென்னா சார் கூட இப்போ தான் ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சார் பொறுமையா மேடம் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப இப்போ தான் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பாரதி ராஜா சாரோட இந்த இதில் வந்து துயரத்துலேருந்து வெளியே வரல. இதை கேட்டால் இன்னுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அங்கே தான் போகிறேன். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அடுத்தடுத்து. ரொம்பவும் வருத்தமான செய்தி. பாக்யராஜ் சார், சாந்தனு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இஸ் அ பெரிய பெரிய லெஜண்ட். நான் ரொம்ப குறைஞ்ச நாள் அவரோட பேசி பழகியிருக்கிறேன் நான், அவ்வளோதான். ஆனால் தங்கமான மனுஷன். அவர் ஆத்மா சாந்தியடைய நான் ஆண்டவர் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு துக்கமான சம்பவம். சினிமாவில் நான் நடிக்க ட்ரை பண்ண காலத்தில் அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட பல நடிகர்களை நானும் ஒருத்தன். இன்றைக்கி அவர் இல்லைங்கிறதப்போ ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் சங்கடமாகவும் இருக்குது. அவரை இழந்து வாழும் அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து அவரோட படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். நம்மளை வந்து சிரிக்க வச்சவர், அழ வச்சவர், யோசிக்க வச்சவர். அவரோட படங்கள் வந்து எல்லா ஜானர்லேயுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய டேரக்டர்ஸ்க்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் மிகப்பெரிய ஒரு டேரக்டர். அவர் இன்றைக்கி இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வி மிஸ் யூ சார். என்றைக்கும் நீங்கள் வந்து இந்த சினிமா துறையில் இருக்கவங்களும் சரி, நடிகர்களும் சரி, டேரக்டரும் சரி, எல்லாரோட மனசுலையும் நீங்கள் இருப்பீங்க. வி மிஸ் யூ சார்.